ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான படைக்கலம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, முன்னொரு காலத்துல வாழ்ந்த ராஜா தன்னுடைய பயன்பாட்டுக்காக ஒரு மாந்திரிக பொருள் ஒன்று உருவாக்குறாருங்க. அந்த ஒரு பொருள் ஏகப்பட்ட மந்திர தந்திரங்கள்னால உருவாக்கப்பட்டதுங்க. அந்த பொருளை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருத்தங்களா முழுசா கண்ட்ரோல்லையும் எடுக்கலாம், கண்ட்ரோலும் பண்ணலாம். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட அந்த மாந்திரிக பொருள் ஆயிரம் வருடத்துக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன்ல ஒருத்தரோட கைக்கு கிடைக்குது. அதை வச்சு என்னென்னலாம் பண்றாங்க, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்ன ஒரு காலத்துல விஜயநகரத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஆதித்யா மகாராஜா அப்படின்றவரு தன்னுடைய பயன்பாட்டுக்காக ஒரு மாந்திரீக பொருளை ஒன்று உருவாக்குறாருங்க. அந்த பொருள் பலதரப்பட்ட மந்திர சக்திகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இவர் என்னமோ நார்மலான ஒரு பயன்பாட்டுக்காக தான் இந்த பொருளை உருவாக்கி இருந்திருக்கிறாரு. ஆனா போக போக தான் இவருக்கு தெரிய வந்திருக்குது, அந்த பொருளை வச்சு நம்மளால உலகத்தையே ஆள முடியும் அப்படின்ட்டு. இந்த பொருளை இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய மகாராஜா சீக்கிரட்டா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனா அது முடியல. திப்பு சுல்தானுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இவர்கிட்ட இருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சிருச்சுங்க. அதனால அந்த பொருளை அடையிறதுக்காக இவரை எதிர்த்து போர் தொடுக்கிறாரு. அந்த போர்ல வின் பண்ணி அந்த பொருளையும் அடையிறாருங்க. திப்பு சுல்தான் அந்த பொருளை போர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. போர்ல வின் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த தகவல் திருவாங்கூர் ராஜாக்கு தெரிய வருதுங்க. ஒரு மந்திரவாதியோட உதவியோட திப்பு சுல்தானை வீழ்த்தி அந்த ஒரு பொருளை இவர் ஓன் பண்றாருங்க. அதை ஓன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பொருள்ல ஆபத்தும் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இந்த பொருள் இனி யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை ஒரு இடத்துல பக்காவா மறைச்சு வச்சுட்டு அது எந்த இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிடன் டீட்டெயிலோட ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டாருங்க. சப்போஸ் பிற்காலத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்ற விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவோட வம்சாவளிக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க எல்லோருமே இது ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ராஜாவோட வம்சாவளியில் இருக்கிறவங்களுக்கும் இதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுங்க. அன்றிலிருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ராஜாவோட ஹிஸ்டரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தி கைப்பற்றின அந்த பொருளை கண்டிப்பாக ராஜா இங்கே அதுதான் பதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி தேடி இருக்கிறாரு. அப்படி தேடினதுல அவருக்கு அந்த மர்ம பொருள் கிடைச்சிருக்குதுங்க. அந்த நபர் யாரு என்ன அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ண இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன் ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஜித்தின் அப்படின்ற பையனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஜித்தினும் ஜித்தினோட 3 ஃப்ரெண்ட்ஸும் கேன்டீனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜித்தினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அந்த டிஷர்ட் இன்னும் வந்து சேர்ந்திருக்காது. அவன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச டிஷர்ட்டுங்க அது. ஏன் இன்னும் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவான், ஏன் இன்னும் வரலன்னு கேட்டா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, பேசாம ஒரு டைம் மிஷின் வாங்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் ஆர்டர் போட்டு வந்துடவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டைம் டிராவலை பத்தி அப்புறம் இந்த காமிக்ஸை பத்தி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஸ்டடீஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜித்தினோட கேங் ஒரு பக்கம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜித்தினோட ஃப்ரெண்ட்ஸ் ஜித்தினோட டேபிள்ல இருக்கக்கூடிய கிஃப்ட்டை கவனிக்கிறாங்க. ஜித்தின் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜீவிகாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காருங்க. அது ஒரு செயின். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜீவிகாக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போறதா சொல்றாரு. கரெக்டாக ஜீவிகா அந்த இடத்துக்கு வராங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. நம்ம ஜித்தின் ரொம்பவே சோகமா கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்றாருங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதாங்க தெரிய வருது நம்ம ஜித்தினுக்கும் ஜீவிகாக்கும் இடையில முன்ன மாதிரி லவ் இல்லைங்க. அந்த கனெக்டிவிட்டியில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு மேல செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஜீவிகா ஸ்டாண்ட் எடுத்திருந்திருக்காங்க. அதை நினைச்சு ஜித்தின் ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. அதுவும் குறிப்பா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பையன் குறுக்க வருவான். ஸ்ட்ரைக்கை பத்தி பேசுவான், வெளியில போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரலான்றதை பத்தி பேசுவான். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஜீவிகா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஜித்தினுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜித்தினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜித்தினோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, சரி விட்ரா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, நீ அந்த பொண்ணை பற்றி என்ன எழுதணும்னு நினைக்கிறியோ அதை எழுது, திட்டணும்னு நினைச்சாலும் திட்டிரு, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை தீய வச்சு கொளுத்தி சாம்பலாக்கிரு, அந்த பொண்ணோடைய நினைவுகள் எல்லாமே உன்னோட மனசுல இருந்து போயிருச்சுன்னு நினச்சிக்கோ, அப்புறம் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கிளாஸுக்கு சார் வராருங்க. அந்த சாரோடைய பேரு சாஜி. ப்ரொஃபசர் சாஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு பையன் பேப்பரை சுருட்டி அடிப்பான். பட்டுன்னு அவர் திரும்பி பார்க்கும்போது ஜித்தின் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான். நீ தான் இந்த வேலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் ஜித்தின்
ஜித்தின் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டு மேலே இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த பேப்பரை பிடிங்கி வச்சுப்பாரு. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து இன்னைக்கு கிளாஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரைக் எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ரொஃபசர் சாஜிக்கு கோவம் வந்துடும். குத்துக்கல் மாதிரி இங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் கிட்ட பெர்மிஷன் கூட வாங்காமல் நீ பாட்டுக்கு உள்ள வர, இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிற, மாணவர்களை வெளியில் போன்னு சொல்கிற, உனக்குலாம் யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபசர் சாஜிக்கும் கைகலப்பு ஏற்பட்டுருதுங்க. ஸோ உள்ள அடிதடி பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வேற ஒரு ப்ரொஃபசர் வராருங்க. அவருடைய பேர் ரஞ்சித். அவர் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தோதான ஆளாக இருக்கிறாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமே எப்போதும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுமூகமாக பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ப்ரொஃபசர் சாஜியோட மூக்க உடைச்சிட்டானுங்க. ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு பஞ்செல்லாம் வச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபஸரும் இந்த சாஜின்ற ப்ரொஃபஸரும் ரஞ்சித்தை ஒரு மாதிரி இன்டைரக்டாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன பிரச்சனைனாலும் இந்த ப்ரொஃபஸர் ரஞ்சித் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இதனால தான் நமக்கு மரியாதை இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு. கரெக்டாக வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பசங்க ஹெச்ஓடியோட ரூமை லாக் பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார், உடனே வாங்க அப்படின்ட்டு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, அந்த ஹெச்ஓடி இருக்கிறார் இல்லையா, ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து காலேஜில் இது நாள் வரைக்கும் ஹெச்ஓடியாக இருந்திருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவர் உடனடியாக வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலேஜோடைய கரஸ்பாண்டன்ட் வந்து இது வந்து நிர்வாகம் பேசி டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், உடனே முடிவெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல பசங்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அப்பவே சப்மிட் பண்ணுறாங்க. அதனால இந்த கரஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா சரி அவர் உடனடியாக நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ அவரோட இடத்துக்கு அடுத்து யாரை போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆள் ப்ரொஃபசர் ரஞ்சித் தான், அவரை ஹெச்ஓடியாக போடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தோதான ஒரு ஆள் இந்த ரஞ்சித் அப்படின்றதுனால. ஆனால் சீனியாரிட்டி முறையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஜிக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்குது. அதனால ப்ரொஃபசர் சாஜிக்கு தான் அந்த வாய்ப்பை தருவோம் அப்படின்ற மாதிரி நிர்வாகம் சொல்லுது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ரஞ்சித்துக்கு தான் அந்த வாய்ப்பை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபசர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சு பேசுகிறாரு. இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில் ஹெச்ஓடி ஆகிறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, ப்ரொஃபசர் சாஜி தான், அவரே ஹெச்ஓடியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. கிளம்புனவர் நேராக ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே நுழையிறாரு. ஸ்டாஃப் ரூம் டோரை லாக் பண்ணிடுறாரு. உள்ளே யாருமே இல்லை. ஆனால் ஸ்டாஃப் ரூமுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா லைப்ரரியும் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரொஃபசர் சாஜியோட மூக்க உடச்சு விட்டானுங்க இல்லையா பசங்க, அப்போ கூட காட்டன் பஞ்சை வச்சு மூக்கையெல்லாம் தொடச்சிட்டு பிளட் ஸ்டெயின்ஸை அந்த டஸ்ட்பின்குள்ளே போட்டார். அந்த பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ரஞ்சித் எடுத்து வச்சு ஏதோ ஒரு மந்திரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய லைப்ரரியிலிருந்து நம்ம ஜித்தின் பார்த்துறான். அதை தொடர்ந்து ப்ரொஃபசர் ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி மானிட்டரை பார்க்குறாருங்க. ஸோ மானிட்டரில் பார்க்கும்போது ப்ரொஃபசர் சாஜி வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கிருந்து ப்ரொஃபசர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா கையை காலெல்லாம் அசைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஃபசர் சாஜி வந்து கையை காலை அசைக்கிறாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் பலார்னு அரைகிறாரு. நான் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க, இவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபசர் ரஞ்சித் இங்கே ரூமுக்குள்ளே இருந்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இப்போதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜா இதில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தாரே மர்ம பொருள், அந்த மர்ம பொருளை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ரஞ்சித் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜித்தின் பார்த்துட்டான். உடனடியாக ஜித்தின் போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறான். நான் லைப்ரரியிலேருந்து எட்டி பார்த்தேன்டா, நம்ம ப்ரொஃபசர் ரஞ்சித் சார் இருக்கிறார் இல்லையா, அவர் மந்திரமெல்லாம் பண்ணி அவர் கையை கால் அசைச்சாரு, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சாஜி பண்ணாரா அப்படின்னு சொல்ல, என்னடா வளர்ற, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற கவலையில் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, இல்லடா நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்ல, உடனே ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஞ்சித் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரஞ்சித் சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால யாருமே வந்து ரஞ்சித் சார் மேலே டவுட்டே படலை. நம்ம ஜித்தின் மட்டும்தான் இல்லை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஜித்தினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் சார் எப்போதுமே ஒரு சிரிப்பார். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதை தாண்டி சாஜியை அவர் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ தாங்க தெரிய வருது, சாஜிக்கு அடுத்தது இவர் தான் வந்து ஹெச்ஓடி அங்கே இருக்க போகிறாரு. அதனால் சாஜியை இந்த மாதிரி டம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் ஹெச்ஓடி ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம், அதுக்கு இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பசங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஜித்தின் ஒரு விஷயத்த சொல்கிறான், நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, அவர் எப்போதுமே பேக்கோடையே தான் இருப்பார், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர்கிட்ட அந்த பேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பேக்கில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த பேக்கை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளானை போடுறாங்க.
ஒரு நாள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் இருப்பாருங்க. பஸ்ஸுக்கு வெளியில் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அவருடைய பேக்கை கலட்டி வச்சுட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக போவார். இதுதான்டா கரெக்டான சான்ஸ், போய் பேக் எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தின் பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழங்கால பொருளையும் வெளியில் எடுத்துருவான். அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். என்னடா இது பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பட்டுன்னு அதை ஃபோனில் ஃபோட்டோவும் எடுத்துப்பான். ரஞ்சித் சார் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சிருவாங்க. இதை இந்த ரஞ்சித் சார் பார்த்துருவாரு. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் உங்களோட பேக்கை மிஸ் பண்ணிட்டீங்க, அதான் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜித்தின் சொல்லுவான். தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுவாருங்க. ஆக மொத்தம் அவரோட பேக்குள்ளே இருந்த பழங்கால பொருளை இவங்க பார்த்துட்டாங்க. அதை ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பழங்கால பொருளை வந்து கன்னடத்தில் எழுதி இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பசங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் விஷயம் தெரிய வருது. நம்ம ஜித்தினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்னடம் பேசுவாங்க. அதனால் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கும்போது இப்போ தானே பிரேக்கப் ஆச்சு, அதனால் நான்லாம் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு ஜித்தின் சொல்ல, ஜித்தினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தினோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு போய் நின்ன உடனே, நான் இப்போ தானே சொன்னேன் கொஞ்சம் டைம் வேணும்னு, அதுக்குள்ளே உன்னை அனுப்பி பேச சொல்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த விஷயமா வரல, இதில் என்ன போட்டிருக்குன்றத படி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கன்னடா லாங்குவேஜே கிடையாது, இது துளு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் சும்மா இதையெல்லாம் காரணம் காட்டி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா கூகுள் லென்ஸே இருக்கே, அதில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இது ஏன் நமக்கு தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க அந்த இடத்துலேருந்து போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தானுங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து கூகுள் லென்ஸில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போதும் பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலங்க. ஏன்னா அது ஒரு அரிய வகை லாங்குவேஜ் அப்படின்றதுனால இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க களத்தில் இறங்குறானுங்க. ஜித்தினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 நாளில் இதில் இருக்கிறத கண்டுபிடிச்சி தரண்டா அப்படின்னு சொன்னவன் 2 வாரம் ஆக்கிடுவான். 2 வாரத்துக்கு அப்புறம் பக்கா இன்ஃபர்மேஷனோட வந்திருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கேம்னும் கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா இது ஜுமான்ஜி மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை லூடோ மாதிரி அப்படின்னு சொல்ல, லூடோலாம் இந்த காலத்து கேம் தானே, எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டு ஒரு 500 வருடம் பழமையான போர்டாக தான் இருக்க முடியும், அந்த டைமில் லூடோலாம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது மகாபாரதத்திலேயே லூடோ இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இது 500 வருடம் பழமையான போர்டு கிடையாது, ஒரு 2000 வருடத்துக்கு மேலே பழமையான ஒரு போர்டு. ஜென்ரலாக தாயம் விளையாடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்குது. மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு மாந்திரிக விளையாட்டுங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் அவங்கள வெட்டிட்டோம் அப்படின்னா அவங்க மொத்தமும் நம்ம கண்ட்ரோல். இப்போ ஜித்தினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்குறான், ரஞ்சித் சார் வந்து சாஜி சாரை கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஜித்தின் சொன்னான் இல்லையா, அவர் தான் கேம் விளையாடவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த நபர் வந்து நேரடியாக விளையாடணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பிளட் ஸ்ட்ரெயினோ இல்லை வேர்வையோ, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த போர்டில் வச்சு விளையாண்டா அவங்களே விளையாடுற மாதிரி அந்த போர்டு கணக்கு எடுத்துக்கும். ஸோ ஈஸியாக அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதைத்தான் இந்த ரஞ்சித் சார் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த ஜித்தினோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருத்தன் எல்லாத்திட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்தன் வேண்டாம் இது வரைக்கும் நம்ம விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரஞ்சித் சார் வந்து இப்படி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவர்னால இப்போ ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, மேபி இது ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், கொஞ்ச நாளில் பல பேர்த்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், அப்புறம் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்துக்கே லீடராக மாறிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்மளால் முடிஞ்ச இன்புட்டை போட்டு இதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்க ஒரு முடிவுக்கு வரானுங்க. சரி, அந்த பேக்குள்ளே தானே அந்த பழமையான பொருள் இருக்குது, அந்த பேக் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க பிளான் பண்ணுறானுங்க. ஸோ அந்த பேக்கை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லேபை சூஸ் பண்ணுறாங்க. லேபில் வந்து அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பவரை ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா இருட்டாக இருக்கும், அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த ஒரு பேக்கை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்காவாக பிளானை போட்டு எல்லாம் செட் பண்ணி நின்றுட்டானுங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சொதப்பலுங்க. ஒருத்தன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட டிஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தான் இல்லையா, அது ரேடியம் டிஷர்ட்டுங்க. பவர் போனோன்னா அவனுக்கு மட்டும் பள்ளீர்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா நீ தான் போய் அந்த பேக்கை எடுத்துகிட்டு வரணும், நீ போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாட்டிப்படா அப்படின்ற மாதிரி சொல்லி சொதப்பிடுதுங்க. ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ அவரோட பேக்கை அடிச்சிடுறாங்க. எப்படியோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த மந்திர போர்டு இருக்கக்கூடிய பேக் அடிச்சாச்சுன்னு சந்தோஷமாக வெளியில் நடந்து வந்துட்டு இருக்க, அப்போ தான் இவங்க கொண்டு போன பேக் மிஸ் ஆயிடுச்சுன்றது தெரிய வருது. அதான் இந்த பேக் எடுத்தாச்சு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜித்தினோட ஃப்ரெண்டை அந்த பேக் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டான். அந்த பேக்கை பார்த்த உடனே நம்ம ரஞ்சித் கண்டுபிடிச்சிருவாரு இது இவனுங்களோட வேலை தான் அப்படின்ட்டு. ப்ரொஃபஸர் ரஞ்சித் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு போகும்போது வசமாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ப்ரொஃபஸர் ரஞ்சித் கிட்ட ஜித்தின் ரொம்ப டிரெக்டாகவே பேசுகிறாருங்க, நீங்கள் இந்த போர்டை வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், இனிமேல்
இனிமேல் உங்களுக்கு அந்த போர்டு கிடைக்காது, அதை மறந்துடுங்க, அதை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ரொஃபஸர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தினை கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. இவங்க எல்லோருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. அது எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பஸ்ஸில் வச்சு முறையாக இந்த போர்டை ஜித்தின் டச் பண்ணான் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா ஜித்தினோட கையில் இருக்கக்கூடிய பிளட் ஸ்டெயின் அந்த போர்டு மேலே பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ரொஃபஸர் ரஞ்சித் ஜித்தினோட கேமை விளாண்டு கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜித்தின்னால எதுவுமே பண்ண முடியலங்க. ஜித்தின் எங்கே போனாலும் வந்தாலும் ஜித்தினை கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறதையே இந்த ரஞ்சித் வாடிக்கையாக வைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. ஜித்தினுக்கும் ஜித்தினோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜித்தின் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஃப்ரெண்டோட கழுத்தை பிடிச்சிருவான், நெருக்க ஆரம்பிச்சிருவான். என்னடான்னு பார்த்தா இதை பண்ணிட்டு இருக்கிறது ரஞ்சித்தாக தான் இருக்கும். ரஞ்சித் இதை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாருங்க. இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜித்தின் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, உனக்கும் எனக்கும் வேவ் ஃபார்ம் மேட்சே ஆகலை, ஆக்சுவலாக உனக்கு எனக்கு செட் ஆகலை அப்படின்றத நான் 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டல்ல நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு பக்கம் தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. தொடர்ந்து ஜித்தின் வந்து ப்ரொஃபஸர் ரஞ்சித்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா, நீ அந்த ஸ்கிரிப்டை படிச்சல அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு கேட்க ஜித்தினோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த கேமில் ஒருத்தரை பெட்டு வச்சு மட்டும்தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும், தொடர்ந்து நம்ம இந்த கேமை விளையாடோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை இந்த கேம் அவரு கூட விளையாண்டி அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல கேம் யாரு வின் பண்ணாலும் மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப எல்லாமே ரீசெட் ஆயிருமா அப்படின்னு கேட்க அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, பட் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜித்தினோட ஃப்ரெண்டு சொல்றான். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பசங்க கிட்ட தான் இருக்குது. பசங்க பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க, ப்ரொஃபஸர் ரஞ்சித் கிட்ட கொடுக்காம. அந்த போர்டை எப்படியாவது அன்லாக் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த போர்டை அன்லாக் பண்ண முடியல. ஜித்தின் தன்னோட காலேஜ் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ப்ரொஃபஸர் ரஞ்சித் உட்காந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. நம்ம எலான் மஸ்க்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, மனிதனோட மூளைக்குள்ளே ஒரு சிப்பை வச்சு சப்போஸ் கை கால் வந்து வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சிப்பு மூலமாக வந்து பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து ஆக்சஸ் எல்லாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜித்தின் கிட்ட ப்ரொஃபஸர் ரஞ்சித் கேட்குறாரு, அப்போது ஒருத்தங்களால இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம ஜித்தின் திணறிட்டு அப்படியே புத்துன்னு விழுந்துடுறாருங்க. இப்போ ஜித்தின் வந்து யோசனை பண்ணுறாரு, அந்த போர்டை அன்லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், வழி இல்லாமலாம் இருக்காது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ரஞ்சித் ஒருத்தங்களை ஆக்சஸ் பண்ணும்போது அப்படியே நெஞ்சில் கை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவார். அப்போ அவரோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் ஒரு டாலர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாலர் தான் வந்து கீ அப்படின்ற விஷயத்த ஜித்தின் கண்டுபிடிக்கிறான். இப்போ அதுக்கான கீயை வந்து ப்ரொஃபஸர் ரஞ்சித் கிட்ட இருந்து எடுக்க முடியாது, மாறா அதே மாதிரியான கீயை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய லேபில் கொண்டு போய் இந்த போர்டை வச்சு யாருக்கும் தெரியாமல் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி அதுக்கான சாவியை பார்த்தீங்கன்னா இவங்களே ரெடியும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரெடி பண்ண அந்த டூப்ளிகேட் சாவி பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, உடஞ்சு போயிடுது. ஒரிஜினல் சாவியை போட்டால் மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க. அதனால் ஜித்தின் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை வந்து அனுப்பி வைக்கிறான், எப்படியாவது அந்த சாவியை மட்டும் கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோடைய ரூம் கிட்ட போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த சாஜி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோடைய முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு அந்த சாவியை தூக்கிட்டு போயிடுறாருங்க. சாஜியை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஜித்தின் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தான். திடீர்னு சாஜி எப்படி உள்ள பூந்து அந்த சாவியை எடுத்துட்டு போறாரு அப்படின்றது நமக்கு இன்னும் மர்மமாக தாங்க இருக்கு. உடனே சாஜியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு உங்களை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஜித்தினையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா அவரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் சாவியை கொடுத்துட்றாருங்க. ஸோ இவங்க லேபில் வச்சு அந்த போர்டு மேலே கீயை போடுறாங்க, அது ஆக்டிவேட்டும் ஆகுது. பார்த்தா இந்த தாய கேம் தாங்க வருது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சாஜி கேட்குறாரு. அதுக்கு இந்த பசங்க சொல்கிறாங்க, ஒரு வழி நம்ம இந்த கேமை விளையாண்டு முடிக்கிறது தான். ஸோ நீங்கள் உருட்டுங்க சார் தாயத்தை, நம்ம இந்த கேமை விளையாடி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாஜி தாயத்தை உருட்டுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. சாஜி, ஜித்தின் மற்றும் ப்ரொஃபஸர் ரஞ்சித் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் போய் விழுகிறாங்க. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. போய் இவங்களை எழுப்பும் போது தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க 3 பேர்த்தோடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சோல்ஸும் பார்த்தீங்கன்னா வேற வேற உடம்புக்குள்ள போயிடுச்சு. அதாவது நம்ம சாஜியோட உடம்புக்குள்ள ஜித்தின் இருக்கிறாரு, ஜித்தினோட உடம்புக்குள்ள ப்ரொஃபஸர் ரஞ்சித் இருக்கிறாரு, ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோடைய உடம்புக்குள்ள சாஜி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பசங்க சாஜி கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம், உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இவரோட கை கால் பார்த்தீங்கன்னா இவரோட கண்ட்ரோல் இல்லாமல் அடிக்கடி யாரோ ஒருத்தரை அடித்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது இல்லையா, இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ளாக இருந்திருக்கிறாருங்க. அதே சமயம் வீட்டில் அவரோட மனைவி கூட பிரச்சனை ஏற்பட்டு அவர் மனைவி கூட டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு மன உளைச்சல் தாங்க முடியாமல் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்கும் போது அந்த ஒரு
ஒரு மூமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு தோணி இருக்குது இதெல்லாம் ரஞ்சித்தோட வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சாவியை பிடுங்கிறதுக்காக இவர் உள்ளே வந்திருந்திருக்கிறாரு. அப்போ தான் இந்த பசங்களை மீட் பண்ணி இது எல்லாமே நடந்திருக்குது. ஆனால் இப்போ அதை விட பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த சாஜி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள இருக்கிறார் இல்லையா, ப்ரொஃபஸர் சாஜிக்கு இந்த காலேஜில் ஏகப்பட்ட அவமானங்கள் கிடைச்சிருக்குது. அதனால இப்போ ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள இருந்து நம்ம கெத்தா வாழ்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வாட்டி வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறாருங்க. அடே ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாப்பியா, அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறேன்னு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் டென்ஷன் ஆகுறானுங்க. அதே சமயம் ஜித்தினோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த உடம்பே தேவையில்லை, நான் இந்த உடம்புலேயே இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோடைய பிளானே வந்துட்டு கூடு விட்டு கூடு பாயறது தான். ஏன்னா அவரோட ஒரிஜினல் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. ஸோ அந்த உடம்புல ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பயன்படுத்தி கூடு விட்டு கூடு பாயறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாரு. இப்போ நினச்சது நடந்துருச்சுங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஜித்தின் தான். ஜித்தின் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சாஜியோட உடம்புக்குள்ள இருக்கிறாரு. ரெண்டு பேர்த்திட்டையுமே போய் பேசுறாரு, தயவு செஞ்சு என்னோட உடம்பு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரொஃபஸர் கிட்டையும் மாட்டிட்டு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சாஜியோட உடம்புக்குள்ள நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே புலம்புறாருங்க. அதுக்கப்புறம் சாஜியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஜித்தின் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு தான் பழக்கமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ரை பண்ணி பார்க்குறேன் கூடு, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க. சரக்கு வாங்கி அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, சுத்தமாக போதையே ஆக மாட்டேது. பார்த்தா இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சாஜி இருக்கிறார் இல்லையா, அவரு பயங்கரமாக போதையாயிட்டு இருக்கிறாரு. இந்த உடம்புல ஆன்மா இருந்து ஒரு விஷயத்த பண்ணுச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் எந்த உடம்புல இருக்கிறாரோ அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்பு வேற பயங்கர வீக் ஆச்சு. அதனால ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. இந்த ஆள் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கான தடை எங்ககிட்ட இருக்கு, ஆனால் வயிற்றுக்குள்ள ஒன்றுமே காணமே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த பசங்க அதையும் மிதியும் சொல்லி எப்படியோ டாக்டரை கன்ஃபியூஸ் பண்ணி சமாளிச்சிடுறாங்க. இப்போ சாஜியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜித்தின் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடுறாரு, தயவு செஞ்சு அந்த டைஸை கொடுங்க, நம்ம விளையாடலாம், இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்க நம்ம சாஜியோட மனைவி இருக்காங்க இல்லையா, சாஜியை பார்த்துட்டு உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சாஜியோட உடம்புக்குள்ளே ஜித்தின் தானே இருக்கிறாரு. ஸோ இவங்க போய் ஒரு இடத்துல பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், வீட்டிலேருந்து கால் பண்ண உடனே பட்டுன்னு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டியாமாவே அப்படிங்கும்போது, நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை, நான் வந்து பிஸியில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜித்தின் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த உடம்புக்குள்ளே இருந்து. அப்போ தான் சாஜியோட மனைவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. டென்ஷனான சாஜியோட மனைவி சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிட்டு போயிடுறாங்க, உன்னை நம்புனா என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சாஜிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி மேலே பயங்கரமாக பாசம் வந்துருச்சுங்க. மனைவியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் மனைவியோட கண்களுக்கு ப்ரொஃபஸர் ரஞ்சித்தா தானே தெரிவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய சோல் தெரியாது இல்லையா. இவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற உரிமையில் கிட்ட போயிடுறாரு. அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க, அடித்து விரட்டி விட்டுறாங்க. இந்த மூமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவர் உணர்றாரு, இல்லை நமக்கு நம்ம பாடி தான் வேணும், அப்போ தான் நம்ம பொண்டாட்டி கூட நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ட்டு. உடனடியாக ஜித்தினை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அதாவது சாஜியோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜித்தினை நம்ம சாஜி மீட் பண்ணுறாரு. நம்ம உடம்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரம்பத்திலேருந்து ஜித்தின் இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஸர் ரஞ்சித் மட்டும்தான் வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னென்னா நம்ம ஜித்தினோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரஞ்சித்தை ஒரு இடத்துக்கு வர வச்சு பசங்களாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. அப்போ இவங்க வந்து இந்த கேமை விளையாடிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் ஆயிரும். ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கேம் ரீசெட் ஆகும், அவங்களோட உடம்புக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இதை பிளான் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே ஒரு தாயக்கட்டை தான் இருக்குது, இன்னொரு தாயக்கட்டையை காணோம். இதுக்கு முன்னாடி இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு லேபில் வச்சு தானே விளாண்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த தாயக்கட்டை மிஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த தாயக்கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜித்தினோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அடித்து போட்டுறாரு. அவருக்கு இந்த மாதிரி உடல் மாறுறதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா அவருடைய ஒரிஜினல் உடல் வந்து கொஞ்ச நாளில் சாவ போகுது, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பட் பசங்க விடுறதா இல்லை, பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தாயக்கட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க, டைஸையும் உருட்டுறாங்க. ஸோ உருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. அவங்களோட சோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உடம்புக்குள்ளேயே போய் சேர்ந்துருது. அப்படி சேரும்போது மறுபடியும் இந்த ரஞ்சித் ஏதாவது வில்லத்தனம் பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள சோல் போகும்போது கீழே விழுந்து அடிபடுற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி அடிபட்ட உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. சாஜியோட உடம்புக்குள்ள சாஜியோட சோல் வந்துடுது, ஜித்தினோட உடம்புக்குள்ள ஜித்தினோட சோல் வந்துடுது. அதே சமயம் ப்ரொஃபஸர் ரஞ்சித்தோட உடம்புக்குள்ள அவரோட சோலே வந்துடுது. பட் அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் செய்யப்படுறாரு.
இன்னொரு பக்கம் நம்ம சாஜி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ் கிடைக்குதுங்க. எப்போதுமே அவரோட மனைவி கிட்ட பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும். மனைவி கிட்ட இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் மனைவி கூட போய் சேரணும்னு தோணும். ஸோ இப்போ அவரோட மனைவி கிட்ட போய் சேர்றாரு. அதே சமயம் நம்ம ஜித்தின் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடி எப்போதுமே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காம இப்போ ஓப்பனாக வந்து சொல்லிடுறான், நீ எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸைட்டடான ஒரு ஆள் நான் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள் தான். நீ ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ஆளை தான் எதிர்பார்க்குற, என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல, நான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை ஏன் வந்து கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி இருக்கணும், அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், நமக்கு வேறு வேறு துணைகள் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜித்தின் சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் பசங்க வழக்கம் போல் காலேஜில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.